அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு சில தினங்களாக பூனை சம்பந்தமாக அது வளர்க்கலாமா, அது வளர்த்தால் வீட்டில் பூனை வளர்த்தால் ஜின் வீட்டுக்கு வருமா, ஷைத்தான் வருமா, இப்படி ஒரு சர்ச்சை சமூக வலைத்தளங்களிலே பேசப்பட்டு கொண்டு பரவி கொண்டிருக்கிறது. உண்மையில் நான் இப்பொழுது இந்த பூனை விஷயமாக இந்த இடத்தில் நான் பேச வரவில்லை. ஆனாலும் அது சம்பந்தமாக ஒரு சில சகோதரர்கள் கேட்டதுக்கிணங்க அந்த தெளிவையும் சொல்லிவிட்டு இந்த செய்தியில், இந்த பகுதியில் மிக மிக நிதானமாக கவனமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சத்தை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எல்லாரும் நிறைய சகோதரர்கள் பேசியிருக்கிறாங்க, பூனை வளர்க்கலாம், அதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்குது, அது சரியான ஒரு நிலைப்பாடு என்றாலும் இந்த அதாவது குறித்து அந்த வீடியோவில் பேசக்கூடிய கண்ணியமிக்க மௌலவி அவர்கள் சொல்லுகின்ற ஒரு அந்த செய்தியை நான் பார்க்கின்ற ஒரு கோணம் இருக்கிறது. ஏனென்றால் நான் ஒரு ஹதீஸ் துறை மாணவன் என்ற அடிப்படையில் அவர் சொல்கின்ற செய்தியை நான் எப்படி பார்க்கிறேன் என்பதை தான் இங்கே சொல்ல போகிறேன். அதை சொல்வதற்கு முன்னால் முதலாவதாக பூனை வளர்க்கலாமா, இஸ்லாத்தில் பூனை வளர்க்கலாமான்னு சொன்னால் பூனை வளர்க்கலாம், அனுமதி இருக்கிறது. அது சம்பந்தமான ஹதீஸ்கள் திருமிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூதாவுத் போன்ற கிரந்தங்கள், முஸ்னத் அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹா லைசத் பி நஜிஸ், பூனை நஜிஸ் இல்லை, பூனை நஜிஸ் இல்லை. இன்னமாகிய மின தவாஃபின் அலைக்கும் ஒத்தவாஃபாத், பூனை என்பது உங்களோட சேர்ந்து ஒன்றாக உங்களுக்குள்ளேயே நடந்து தெரியக்கூடிய, சுற்றி தெரியக்கூடியது, உங்களுக்குள்ள வந்து போகக்கூடியது, அது உங்களோட இருக்கக்கூடிய ஒன்று தான், அது பிரிக்க முடியாத உங்களோடு இருக்கக்கூடிய ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், பூனை என்பது தாராளமாக மனிதர்களோடு இருக்கலாம், அதை வளர்க்கலாம். அதே மாதிரி தான் புகாரில் வரக்கூடிய செய்தி ஒரு பெண் பூனையினால் நரகத்துக்கு செல்றா. காரணம் என்ன? அதுக்கு அவள் சாப்பாடு கொடுக்க இல்லை, உணவு கொடுக்க இல்லை, தண்ணி கொடுக்க இல்லை. அதே நேரம் அதை அவுத்து விட்டு வெளியே போய் அது தானாக இறை தேடிக்கொள்ள விடவும் இல்லை என்ற காரணத்தினால நரகம் செல்கிறாள். அப்போ எனவே அவள் பூனையை வச்சிருந்தால், ஒழுங்கா தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து வளர்த்திருந்தால் அவளுக்கு அதுக்கு நன்மை கிடைச்சிருக்கும். ஹதீஸில் வேற ஹதீஸ்லையும் வருது, நன்மை கிடைச்சிருக்கும். அது ஒரு இபாதத்தாக கூட அந்த நேரத்தில் அது வந்திருக்கும். ஏன்னா ஒரு பிராணிக்கு, விலங்கு, அதுக்கு நம்ம ஒரு தண்ணி கொடுக்கறது, ஒரு உணவு கொடுக்கறது என்பது மிகப்பெரிய ஒரு இபாதா. அதுக்கு அஜ்ர், கூலி இருக்கிறது. பூனையை நல்ல முறையில் வளர்க்குறது என்பது ஒரு இபாதா. அதுக்கு உணவு கொடுக்கறது, நல்ல முறையில் பராமரித்து கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை கொடுத்து நல்ல முறையில் வீட்டில் வளர்க்குறது என்பதெல்லாம் ஒரு இபாதத்தோட நன்மையை பெற்றுத்தர விஷயம். ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்து சொர்க்கம் போன மனிதருடைய செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ நாய் இஸ்லாத்தில் நஜீஸ், அது மாதிரி நாயை வளர்க்கக்கூடாது என்ற ஹதீஸ், அதாவது பொதுவாக வளர்க்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது எல்லாம் அது தடை வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த ஒரு மனிதருக்கெல்லாம் சொர்க்கத்தை கொடுக்குறான்னு சொன்னால், பூனை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உங்களோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் பல கிரந்தங்களில் இருக்கக்கூடியது. குறிப்பாக புகாரி, முஸ்லிம் தவிர்ந்த 6 கிரந்தங்கள்ல 4ல் வருது. திருமிதியில, நசாயில, இப்னு மாஜால, அபூதாவுதுல வருது. அப்போ இதெல்லாம் என்ன விஷயம்? அப்போ எனவே இது ஒரு விஷயம். அடுத்தது இன்னும் பல செய்திகள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பூனையோடு இருந்தாங்க. அவங்க பூனையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னோட வச்சிருந்தாங்க என்ற செய்தியெல்லாம் ஆதாரபூர்வமாக வந்திருக்கிறது. அப்போ எனவே ஒரு நபித்தோழர் வளர்த்திருக்கிறார், அதே மாதிரி ரசூல் தடை செய்யவும் இல்லை. அதே மாதிரி இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட அது இருக்குது. இன்னும் பல செய்திகள் இருக்குது. இப்போ நான் அந்த சப்ஜெக்ட் நிறைய மூலமாக பேசுனதுனால விரிவாக நான் பேசல, ஒரு சில செய்திகள் மட்டும்தான். இப்போ இன்னொரு விஷயம், ரெண்டாவது, பூனை வளர்க்கலாம்னா வளர்க்கலாம், அதுக்கு வளர்க்கலாமா, நேரடி ஆதாரம் தாங்க, இன்னும் ஆதாரம் தாங்கன்னா அது விரிவாக நம்ம ஒரு மனதிலும் கூட பேசலாம், அது வேற விஷயம். இப்போ ரெண்டாவது விஷயம், பூனை இருந்தால் ஜின் வரும், ஷைத்தான் வரும், அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அப்போ இதெல்லாம் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான, மக்களுக்கு ஏன் இப்படி சொல்லணும், ஏன் இப்படி இந்த விஷயங்களை சொல்லணும்? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் சஹாபாக்களோட இருந்திருக்குது பூனை. ரசூல்லாட வீட்டில், ரசூல்லாட சூழலில், ரசூல்லா இருக்கக்கூடிய இடங்களில், ரசூல்லாட சூழலில், அதாவது ரசூல்லாட அவங்க வாழக்கூடிய அந்த சூழல், அந்த சுற்று இதுகளில் இருந்திருக்குது. அப்போ எனவே இப்படியான ரசூலா வாழ்ந்த இடத்துல எல்லாம் இருந்திருக்குது. அப்போ இதுக்கு எப்படி ஷைத்தான், எப்படி ஜின்? அப்போ பேசக்கூடிய மூலை சொல்லார் பூனை சம்பந்தமாக அந்த அபூ ஹுரைரா அவங்களோட சம்மந்தப்படுத்தப்பட்டு வர செய்தி மட்டும்தான் இருக்குது, வேற ஒரு செய்தியும் இல்லைண்டு. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அறியாமை என்பதை நான் சொல்ல வேண்டும். அப்போ எனவே இது ஒரு விஷயம். ரெண்டாவதாக, பூனை வளர்த்தால்
ஜின் வரும் ஷைத்தான் சொல்லி அப்படி எந்த செய்தியுமே கிடையாது. அது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான விஷயம். அது ஒரு மூட நம்பிக்கை. பூனை வளர்த்தா ஷைத்தான் வருவான்னு வீட்டுக்குள்ளே பிரிவினை ஏற்படும். ஒரு பூனை வளர்த்தா ஒரு ஜின், 2 வளர்த்தா 2 ஜின் ஷைத்தான். இது என்னத்துக்கு ஏன் சொல்லப்படுது, என்ன அடிப்படையில் சொல்லப்படுது, இது எந்த ஆதாரம் இல்லை, இது ஏன் சொல்லப்படுதுன்னு நமக்கு தெரியல. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ தான் நான் சொல்கிற பாயிண்ட்டை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சில பொழுது அவர் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலாம் சொல்லுவாங்க. நான் சொல்கிற பாயிண்ட்டை நல்லா நிதானமாக கவனிச்சு கொள்ளுங்க. அந்த மௌலை சொல்கிறாரு, பூனை இருந்தால் நீங்கள் எவ்வளவு சூரத்துல் பக்கரா ஓதினாலும் சரி, என்ன ஓதினாலும் சரி, பூனை வீட்டுக்குள்ளே இருந்தால் ஷைத்தான் ஜின் வரும் தான். அது ஷைத்தானை விரட்ட இயலாதுன்னு சொல்கிறாரு. ஜின்னை கூட நல்ல ஜின் இருக்கலாம், ஷைத்தானை விரட்ட இயலாது. ஷைத்தான் இருந்துகிட்டு தான் இருப்பான், என்ன சூரா பக்கரா ஓதினாலும் சரிண்டு. இப்போ இந்த பாயிண்ட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை நேரடியாக மறுக்கிற ஒரு பாயிண்ட். நல்லா கவனிச்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நேரடியாக மறுக்கிற ஒரு பாயிண்ட். முஸ்லீமில் அரபு இலக்கத்தின் அடிப்படையில் 780வது செய்தி, 780வது செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரிவாய் செய்கிறாங்க. லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர், உங்களோட வீடுகளை கபுரிஸ்தானமாக ஆக்கி விடாதீர்கள். அதாவது மக்களை அடக்கம் பண்ணுற கபுரிஸ்தானமாக உங்களோட வீடுகளை ஆக்கி விடாதீர்கள். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மின் பைத்தில்லதி துக்ரா ஃபீ சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டோடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது முஸ்லீமில் 780வது செய்தியாக வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரிவாய் செய்கிறாங்க. அப்போ பூனை இருந்தால் ஷைத்தான் ஜின் வரும் என்று சொல்வது கட்டுக்கதை, சரிதானே? ரைட், அதை விடுவோம். இப்போ ரைட், ஒருவேளை அப்படி ஜின் ஷைத்தான் வந்தாலும் பக்ரா ஓதுனா ஷைத்தான் விரண்டோடுவான்னு தானே சொல்லணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பக்ரா ஓதுனா ஷைத்தான் விரண்டோடுவான் அந்த வீட்டை விட்டு அப்படின்னு ரசூலா சொன்ன ஹதீஸை அந்த மூலை மறுக்கிற மாதிரி சொல்கிறாரு. அறியாமையில் சொன்ன அல்லாஹ் மன்னிப்பான், ஆனால் மிகப்பெரிய அறியாமை இது. ரசூல்லா சொன்னாங்க சூரத்துல் பக்ரா ஓதுனா விரண்டோடுவாண்டு. அது பூனை இருந்தோ பூனை இல்லையோ அதை பற்றி பிரச்சனையே இல்லை. பூனை அவர் சொன்னதே கட்டுக்கதை. அப்படி இருந்தும் அவர் அறியாமையின் காரணமாக இந்த ஹதீஸை மறுக்க வேண்டி வருது, ஹதீஸை புறக்கணிக்க வேண்டி வருது. ரசூல்லா சொல்கிறாங்க ஷைத்தான் சூரத்துல் பக்ரா ஓதுனா விரண்டோடுவான் வீட்டை விட்டுண்டு. இவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருண்டா, இல்லை என்ன பக்ரா ஓதுனாலும் சரி ஷைத்தான் இருப்பாண்டு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஹதீஸுக்கு முரண்படுறேன். ஏன்னா நான் ஹதீஸ் துறை மாணவர் என்ற அடிப்படையில் தான் இப்படி நான் அணுகிறேன். இது ஒரு பெரிய மிக பயங்கரமான ஒரு விஷயம். ரசூல்லாட ஹதீஸ்ல துணிஞ்சு ரசூல்லா சொல்ற விஷயத்தை நான் மறுக்கிறேன்னு தெரிஞ்சு கொண்டு சொன்னா இவர் முர்த்ததாயிடுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால அந்த கவலையில தான் நான் சொல்றேன். இந்த குறித்த சகோதர மௌலவி கண்ணியத்துக்குரியவர், அன்பானவர். ஆனாலும் அதை விட குர்ஆன் சுன்னா எங்களுக்கு நேசத்துக்குரியது, குர்ஆன் சுன்னா எங்களுக்கு விருப்பத்துக்குரியது. அந்த அடிப்படையில் பல விஷயங்கள் ஆதாரம் இல்லாத இட்டுக்கட்டப்பட்ட செய்தியில் பல விஷயங்கள் சொன்னாலும் இந்த விஷயத்தில் நான் ஏன் ஒரு கடுமையாக இந்த விஷயத்தை சொல்றேன்டா, ரசூலுல்லாஹ் தெளிவா சஹீஹ் முஸ்லிம் வர ஹதீஸ் ஷைத்தான் விரண்டோடுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க எப்படி தைரியமா சொல்லுவாங்க, என்ன சூரா பக்ரா ஓதுனாலும் என்ன செய்ய மாட்டான், ஷைத்தான் போக மாட்டான், விட்டு போக மாட்டான், ஏன்னா பூனை இருக்குதே. அப்ப பூனை இருந்தா ஷைத்தான் வருவான்ங்கிறதே ஒரு கட்டுக்கதை. அந்த கட்டுக்கதையை வச்சு ரசூலோட ஹதீஸை மறுக்கிறேன்டா. அப்போ எந்த அளவு தூரம் நம்முடைய நிலைமை இருக்கிறது. எனவே நான் சொல்கிறேன், அன்புக்குரிய அந்த சகோதர மௌலவி பாசத்துக்குரியவர், அப்படி இருந்தாலும் கூட குர்ஆன் சுன்னங்களுக்கு பாசத்துக்குரியது, ரசூலுல்லாஹ் பாசத்துக்குரியவர், அவரை விட கோடி அது எல்லையே கிடையாது. அப்போ எனவே அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர ஹதீஸை எப்படி மனம் தைரியமாக, ஏன்னா இதை வேறு மௌலிமார்கள் இதை அணுகுனாங்களா இந்த கோணத்தில் பார்த்தாங்களான்னு தெரியாது. நான் பார்க்குற விதம் இதுதான். அதே மாதிரி இன்னும் பல விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ரவு சூரத்துல் பக்ரா ஃபஇன் அஹதஹா பரக்கா வ தர்கா ஹஸ்ரா லா தஸ்தியுல் பத்லா, நீங்கள் சூரா பக்ரா ஓதுங்க பரக்கத்து உண்டாகும் வீட்டில்ன்னு சொல்லி. அதே மாதிரி கை சேதம், அதை விட்டாலே கை சேதம்னு சொன்னாங்க. அப்போ எனவே வீணர்கள் அவங்க மீது சக்தி பெற மாட்டார்கள் ஹதீஸ் வருது. அப்போ என்ன பக்ரா சூரா ஓதுனா அது இல்லாமல் போகும் என்பது தெளிவான ஹதீஸ். அப்போ அதுக்கு பூனைங்கிறத முதலாவது பூனை வளர்க்கக்கூடாது, பூனைக்கு ஹதீஸ் எதுவுமே இல்லை, அப்படி ஒரு பொய். அது மாதிரி பூனை வளர்த்தா ஜின் வருவான், ஜின் வரும், ஷைத்தான் வருவான், இப்படின்னு அது ஒரு பொய். அதே மாதிரி இந்த பொய்யை வச்சு ரசூலோட ஹதீஸை மறுக்கிற நிலை இங்கே வருது. அப்போ எனவே இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், பொதுவாக பூனையை தாராளமாக வீட்டில் வளர்க்குறதுக்கு அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி அதில் வளர்க்குறதுனால ஜின்னோ ஷைத்தானோ வர போகிறதில்லை. ரெண்டாவது விஷயம், இப்போ இதை சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, கருப்பு பூனையில் வடிவத்தில் ஜீன் வருவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இதுக்கு சப்ஜெக்ட் சம்மந்தமே இல்லை. கருப்பு பூனையில் தோட்டத்தில் வருதா என்ன தோட்டம், அது நமக்கு இங்கே டாபிக் இல்லை. அப்படி சிலர் என்ன செய்கிறாங்கன்னா அதை திசை திருப்புறாங்க. அது அந்த சப்ஜெக்ட் இங்கே இல்லை. பூனை இருந்தால் ஜின் வருவான், அதே மாதிரி
ஷைத்தான் வரும், அது விரட்டவே இயலாது அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட். அப்போ எனவே இது ஒரு வகையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்ங்கிறதுனால நம்ம இதை பார்க்கணும். சும்மா அறிஞர்கள் இப்படி சொல்லிக்கிறாங்க, அறிஞர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி அறிஞரோட கருத்து இல்லை, இது நேரடியான வகை என்பதனால தான் நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம். எனவே இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுக்கணும். யாரோட எந்த கோபம் கிடையாது, எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோம், எல்லா அறிஞர்களையும் மதிக்கிறோம். ஆனால் எங்கே அல்லா ரசூல்ல பேரில் என்னுடைய அது ஒரு பணியாக நான் நினைச்சு செய்கிறேன், எங்கே அல்லா ரசூல்ல பேரில் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான மூட நம்பிக்கைகள் வதந்திகள் பரவுமோ அங்கே நான் என் கண்ணுக்கு பட்ட நான் மறுப்பு கொடுப்பேன். இது என்னுடைய ஒரு நம்பிக்கை, ஒரு கோட்பாடாக நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா அந்த ஹதீஸுக்கு நான் படித்த அளவில் எனக்கு இருக்கிற குறுகிய சிறிய அறிவை வச்சு ரசூல்லாவுடைய ஹதீஸை பாதுகாக்கிற ஒரு வேலையை என்னால் முடியுமான அளவு பண்ணுறேன். என்னை விட அறிவாளிகள் நிறைய இருக்கலாம். என்கிட்ட கேட்டதுக்காக, பல சோழர்கள் வேண்டிக் கொண்டதுக்காக நான் இதை பேசுகிறேன். என்னிடம் ஏதாவது தவறுகள் இருந்தால் அது என்னிடம் இருந்து உள்ளது. நிறைகள் அல்லாஹ்வே சாரும். அல்லாஹு அலம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.